பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 6வது அதிகாரத்தில் அதோட தொடர்ச்சியை நம்ம பார்க்குறோம். இப்போ அதாவது 21வது வசனம், உங்கள் பொக்கிஷங்கள் எங்கே இருக்குதோ அங்கே உங்கள் இதயம் இருக்கும். பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாது துருயாது கெடுக்காது இல்லை, அங்கே திருடரும் இல்லை. அவ்வளோதான். அதாவது இந்த உலகத்தை குறித்து இன்னைக்கு நிறைய இடத்துல இந்த ஆசீர்வாதத்தை குறித்து நீங்கள் ஆண்டவருக்கு இப்படி வந்தால் உங்களுக்கு பணம் வந்துடும், அது எல்லாமே பிசாசோட பிரசங்கம். தேவன் அதை விரும்பவே மாட்டார். நல்ல விசுவாசிகள் நல்ல கவனமாக புரிஞ்சுக்கணும். இந்த சத்தியத்தை கேட்குறவங்களா இருக்கட்டும், கேட்காதவங்களும் இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், சபைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், ஆசீர்வாதங்கிறது தேவன் என்ன தெரியுமா விரும்புகிறாரு? பரலோக ராஜ்யத்தின் ஐஸ்வர்யத்தை தான் விரும்புகிறாரு. பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் செல்வது தான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த உலகத்தை குறித்து ஆண்டவன் சொல்லிக்கிற பாருங்க, 2 எஜமான்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்யக்கூடாது. அது ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது உலகத்துக்காக ஊழியம் செய்ய முடியாது, ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய முடியாது. 2வது, ஆகாயத்து பட்சைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சிகளை சேர்க்கிறதும் இல்லை, பேங்க்ல சேர்க்கிறதும் இல்லை, எதையும் பண்ணுறது இல்லை. ஆனால் மனுஷன் 3 தலைமுறைக்கு தேவையான இல்லை, பல தலைமுறைக்கு தேவையான பணங்களை சேர்த்து வச்சுட்டு நம்ம என்ன வேணாலும் வாழ்ந்தலாம், எப்படி வேணாலும் வாழ்ந்தலாம் அப்படின்னு நினச்சி தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டு இருக்காங்க. அதாவது தேவன் என்ன சொல்கிறாருன்னா, அன்றண்டு பாடுகளுக்கு இன்னைக்குள்ள பாடுகளுக்கு இன்னைக்கு போதும், நாளை குறித்து நீ கவலைப்படாதுன்னு சொல்கிறாரு. அதுலேயே வசனம் இருக்குது, நீங்கள் பாருங்கள். இந்த 6வது வசனத்தை முழுசாக நீ கடைசி பகுதி எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் தெளிவாக இருக்கும். எனக்கு நேரம் இல்லாதனால சீக்கிரம் நான் சொல்லிட்டு இருக்கேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் கூட கூடும். நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடும்போது, ராஜ்யம்னா இது அவர் பரலோக ராஜ்யத்தை தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார். பரலோகத்தை அவருடைய வருகை குறித்து, அந்த வருகைக்கு நீங்கள் போவதற்கு என்ன செய்வது என்று தயாராக இருக்கும்போது அன்னன்னைக்கு தேவையானது உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு தேவன் தருவார். இன்னைக்கு உங்களுக்கு உணவு வேணுமா, இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை வேணுமா, இன்னைக்கு பாடுகள், இந்த நாளில் உங்களுக்கு என்னென்ன பாடுகள் இருக்கோ அந்த பாடுகள் போதுன்ற, நாளை குறித்து நீ கவலைப்படாத. நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போம் இல்லைன்னு தெரியாது, தேவனுக்கு தான் தெரியும். நாளை குறித்து நீ எந்த விஷயத்திலையும் கவலைப்படாதுன்றாரு. அதனால் அந்த உலகத்தில் ஒன்றையும் சேர்த்து வைக்காதீங்க பெருசா. இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷனுக்கு அனுதினமும் ஆண்டவரை நம்பி நம்ம வாழும்படி அவளை தாழ்மையோடு கேட்டுக்கொள்வேன். புதிதாக நம்ம போக வேண்டாம். அநேக சபையில் இந்த பழைய ஏற்பாட்டிலேருந்து ஆசீர்வாதத்தை கொடுத்து பேசுகிற சத்தியத்தை கேட்டு நம்பாதீங்க. இயேசு புதிய ஏற்பாட்டில் அழகாக நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. மத்தேயுவிலிருந்து யோவான் வரைக்கும் அதை எடுத்து வாசிங்க. இயேசு சீக்கிரம் வர போகிறார். பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்குது. மனம் திரும்ப.